அதாவது திமுகவுடைய வழக்கம் என்னன்னா, அவங்கள யாராவது எதிர்த்தாங்கன்னா பாஜக எதிர்ப்பாளர்னு சொல்லிடுவாங்க. இதை பாஜக ஆதரவாளர்ன்றுவாங்க. பாஜகவுடைய பி டீம்ன்றுவாங்க. கமல்ஹாசனை சொல்லாததாங்க. கமல்ஹாசனை பாஜகவுடைய பி டீம் சொன்னாங்க. ஆனா என்ன உண்மையில இப்ப நிகழ்காலத்துல என்ன ஆகுது? அதே கமல்ஹாசனை தான் பக்கத்துல வச்சுக்கிட்டு அவரை மாநிலங்களவை உறுப்பினராக்கி கூட்டணியில சேர்த்துக்கிட்டாங்க. அநேகமா சட்டமன்ற தேர்தலில் 7-8 சீட்டு கொடுத்தாலும் கொடுக்கலாம், கொடுக்காமல் போனாலும் போகலாம். ஆக தங்களை எதிர்த்தால் பாஜகவுடைய பி டீம், பாஜக ஆதரவாளர் சொன்னவரு அவங்க கிட்ட வந்துட்டாருன்னா புனிதராயிட்டாரு. எப்பவுமே அப்படித்தானே. செந்தில் பாலாஜி ஊழல் பேர் வழி அந்தால ஜெயில போடணும்னு கரூர்லயே போய் பேசின மு.க. ஸ்டாலின் எதிர்கட்சி தலைவர், இவர் செந்தில் பாலாஜி அதிமுக விட்டுட்டு திமுகல சேர்ந்தவன இன்னைக்கு மிஸ்டர் கிளீன்றார, தியாகி செந்தில் பாலாஜின்றார. என்ன தியாகம் பண்ணாருன்னு எனக்கு தெரியல. அதனால திமுகவை பொறுத்தவரையில இரட்டை நாக்கு படைத்தது அது. அவங்கள ஆதரிச்சா ஒன்னு சொல்லுவாங்க, ஆதரிக்கலைன்னா பிஜேபி முத்திரை இருக்கவே இருக்குது எடுத்து குத்திடுவாங்க. பட் அது விஜய் கிட்ட பலிக்காதுங்க. ஏன்னா விஜய் ஃப்ரம் த பிகினிங் இஸ் அகெயின்ஸ்ட் பிஜேபி, இஸ் அகெயின்ஸ்ட் டிஎம்கே. அதனால இப்ப என்ன சொன்னாங்க, சிபிஐ கேட்டாருன்னாங்க. முதல்ல சிபிஐ கேட்டதே பாஜக தயவுல தப்பிச்சுக்கலான்னு. அவர் என்ன தப்பு பண்ணாரு கரூர்ல தப்பிச்சுக்கிறதுக்கு? இப்ப இவங்கதான் பயந்துட்டு இருக்காங்க. சிபிஐ விசாரணையை தொடங்கணும். ஒன்றும் மற்றவர்கள் தான், திமுக பிரமுகர்கள் தான் இன்னைக்கு அச்சத்திலையும் கலக்கத்திலையும் இருக்காங்கன்னு நம்ம கேள்விப்படுறோம். அப்ப என்ன சொன்னாங்க, சிபிஐ கேட்கவே இல்லை. விஜய் சிபிஐ என்பதை உச்ச நீதிமன்றத்துல கோரிக்கையாவே வைக்கல.